ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா கேரளால இருக்கிற இடுக்கி மாவட்டத்துல இருக்கோங்க. நம்ம கம்பத்துல இருந்து கம்பமெட்டு வழியா ராமக்கல் மேடுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் வந்தோம். நெடுங்கண்டம் போற வழியில லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம ராமக்கல் மேடு, குரவன்குரத்தி ஹில்ஸ், நம்ம மேல தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிவிஷனுக்குள்ள இருக்கிற டாட்டாய்ஸ் ஹில் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம ராமக்கல் மேட்ல இருந்து நெடுங்கண்டம் டவுன் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல கம்பமெட்டு வழியா மேல ஏறணும்னே ஃபர்ஸ்ட் வர ஒரு பெரிய டவுன் வச்சுக்கோங்களா. சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன் டவுனு. ஸோ அதுதான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் அங்கிருந்து தேனி போறோம். கம்பம் வழியா தேனிக்கு டைரக்ட் பஸ்ஸா இருந்தா அது வழியாவும் போயிடலாம், இல்ல கம்பம் போய் மாறிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம ராமக்கல் மேட்ல இருந்து நெடுங்கண்டம் போயிட்டு நெடுங்கண்டம் டவுனை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க நம்ம நெடுங்கண்டம் டவுன் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். கேரளாவோட ஐகானிக் சிம்பிள்ஸ் ஆன ஆட்டோ, நம்ம டாடி ஷாப், கல்லுக்கடை, இங்க பாருங்க ஜீப்ஸ், சஃபாரி ஜீப்ஸ், இதெல்லாம் நெடுங்கண்டம் ராமக்கல் மேடு டவுன்ல சஃபாரி போற ஜீப்ஸுங்க. இங்க பஸ் கனெக்டிவிட்டி அவ்வளவா இருக்காது, அதனால டவுன்ஸ்குள்ள டிராவல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஜீப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, சஃபாரி ஜீப்ஸ். ஸோ டிப்பிக்கல் டாடி ஷாப் வந்து கேரளால இப்படிதான் இருக்கும் மக்களே. தமிழ்லயும் எழுதியிருக்காங்க பாருங்க. கப்பை, அப்பம், சப்பாத்தி, பரோட்டா வித் கல்லு. ஸோ இந்த ஜங்ஷன்ல இருந்து ராமக்கல் மேடுக்கு உங்களுக்கு நிறைய ஷேர் ஆட்டோஸ் போகும். அங்க பாருங்க மக்களே, மலைகள் மேல மேகங்கள் தவழ்ந்துட்டு, ஐயோ ஆசமா இருக்குங்க. நாம ஒரு ஜூலை மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கேரளால இது வந்து தென்மேற்கு பருவமழை சீசனு, அதனால வேற லெவல்ல வைப் ஆயிட்டு இருக்குங்க. ஐயோடா, சான்ஸே இல்ல. எந்த நேரத்துல வேணாலும் மழை வரும் போல, நல்லா பயங்கரமா இருட்டிட்டு வருது. சரி வாங்க, நாம அதுக்குள்ள ஜங்ஷன் போயிடுவோம் நனையாம. பஸ்ஸுக்கு இன்னும் 1 hour இருக்குங்க. 1:30 தான் வருமா, இப்பதான் 12:30 ஆகுது. ஏதாவது ஜீப் வந்தா நம்ம அதுல போயிட வேண்டியதுதான். போயிட்டு நெடுங்கண்டம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிளம்பிடலாம். லாஸ்ட் வீடியோவில் இந்த ரெசார்ட்ஸ் எல்லாம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். ராமக்கல் மேடு டூர் வர்றதுன்னா உங்களுக்கு நல்ல ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் இருக்கும், ஓகேவா மக்களே. ஒரு டீ ஷாப்பில் இருக்கோங்க. நேந்திரம்பழம், பழம்பொரி, நெய்யப்பம்னு சூப்பராக இருக்குது பாருங்க. நல்ல மழை பெய்யுதுங்க. സ്വാഗതം ചെയ്യുകയാണ്, ക്ഷണിക്കുകയാണ്. விப்ளவ நட்சத்திரம் சகாவு வி.எஸ். அச்சுதானந்தன் விடவான். நம்ம வி.எஸ். அச்சுதானந்த் அவர்கள் வந்து இறந்துட்டாருங்க. நம்ம டிராவல் பண்றப்பதான் ஜூலைல டிராவல் பண்றோம். அதுக்காக அவருக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். மக்களே, ராமக்கல் மேட்ல இருந்து நெடுங்கண்டம்க்கு அடிக்கடி பஸ் இல்லைங்க. அதனால இடையில இருக்கிற தூக்குப்பாலம் அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு நம்ம ஆட்டோல போயிட்டு அங்கிருந்து நம்ம நெடுங்கண்டம் பஸ் எடுத்துக்க போறோம். அங்கிருந்து பஸ்ஸும் இருக்கும், நாங்க நிறைய ஜீப்ஸும் வருனாங்க. ஸோ எது கிடைக்குதோ அதுல போக வேண்டியதுதான். ஏன்னா மழை வேற ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கா. நாம பஸ்லயே டிராவல் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நமக்கு டைமும் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஈவினிங் ஆக மழை பயங்கரமா தான் பெய்யும். ஏன்னா நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல கேரளால டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பயங்கரமா இருக்கும் மான்சூன், இங்க விடாம மழை பெஞ்சிட்டேங்க இருக்குங்க. மக்களே, நம்ம ஆட்டோல தூக்குப்பாலம் டவுன் வந்தாச்சுங்க. மழை சரியான மழை பெய்யுதுங்க. நம்ம ராமக்கல் மேட்ல இருந்து இங்க வர வரைக்குமே கண்டினியூஸா பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்கிருந்து நெடுங்கண்டம் டவுனுக்கு பஸ் கிடைக்குமா, அப்படியே இங்க கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கா ஒரு பஸ் இருக்கு போல கம்பம்க்கு, அந்த பஸ் எடுக்க வேண்டியதுதான். இங்க இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்க முடியாது போல இருக்குங்க. ஃபுல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு.
கேரளாவோட மான்சூன் வைப்ஸ் பாருங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன். ஃபுல்லா ஆட்டோஸ், சஃபாரி ஜீப்ஸ் தான் இங்க மெயின் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். மக்களே, நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் பாருங்க. இது வந்து கட்டப்பனாங்கிற ஊருக்கு போற பஸ்ஸுங்க. கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட் மேல இருக்கிற ஊருங்க. மக்களே, நான் கேரளால இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காட்டணும்னு நினைச்சேங்க. இங்க ஆப்போசிட்ல தெரியுது பாத்தீங்களா, அது வந்து நம்ம நாராயணகுருவோட டெம்பிளுங்க. எஸ்என்டிபி ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனான்னு சொல்லுவாங்க. நம்ம நாராயணகுரு வந்து வள்ளலாரோட சிஷ்யனுங்க. வள்ளல் பெருமானார் தான் வந்து நாராயணகுரு அவர்களுக்கும் குரு. ஸோ அங்கே ஞானம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து பயங்கரமான சோஷியல் ரிஃபர்மேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க நாராயணகுரு அவர்கள். ஸோ நாராயணகுரு அவர்களோட சிவகிரி ஆசிரமெல்லாம் நான் விளாக் பண்ணி போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தால் பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆளு நம்ம நாராயணகுரு. கேரளாவில் எல்லா ஊர்லயும் இருக்குங்க. கேரளால நாராயணகுரு அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கோவில் வந்து எல்லா சின்ன சின்ன ஊர்கள், டவுன்ஸ், சிட்டிஸ்லன்னு ஃபுல்லா வச்சிருப்பாங்க. எலக்ட்ரிக் ஆட்டோ பாருங்க. மக்களே, நீங்க கம்பத்துல இருந்து கம்பம்மெட்டு வழியா கேரளா மேல வந்துன்னு ஃபர்ஸ்ட் வர்ற டவுனே வந்து இந்த தூக்குப்பாலம் டவுன் தாங்க. மழை பெஞ்சு பெஞ்சு ஊரே ஈரமா இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூக்குப்பாலத்திலிருந்து நெடுங்கண்டம் போகிறதுக்கு ஜீப் பிடிச்சாச்சுங்க. நம்ம ராமக்கல்மேட்லேருந்து ஆட்டோவில் வந்துட்டு இங்கே தூக்குப்பாலத்திலிருந்து ஜீப் பிடிச்சாச்சு. ஸோ இங்கெல்லாம் என்ன கனெக்டிவிட்டி இருக்கோ அதில் நம்ம டக்குன்னு மாறி போய்கிட்டே இருக்கணுங்க. மழை சீசனில் நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. அது போக கேரளாவில் பார்த்தீங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து ஃபுல்லாக மழை போகுதுங்க. இங்கே பாருங்க, எல்லா ஆறுலையும் வந்து நீர் பிரவாகம் எடுத்து ஓடுதுங்க. அந்த அளவுக்கு மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை காலங்களில். ஸோ சூப்பர் மான்சூன் வைப்ஸோட நாம கேரளாக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அழகா தேனி வந்துட்டு தேனியிலிருந்து கம்பமேட்டு வழியா நாம ராமக்கல் மேட்டுக்கு வந்தாச்சு. ஸோ செம்ம சூப்பரான ஜேர்னின்னு சொல்லலாம். நம்ம போடிமேட்டு வழியாகவும் வரலாம், கம்பமேட்டு வழியாகவும் வரலாம். ஸோ நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு மேல வர்றதுக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான பிளேஸ் ராமக்கல் மேடு கூட. நம்ம ராமக்கல் மேடு எக்ஸ்க்ளூசிவா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த குரவன் குரத்தி ஹில்ஸ், அதுக்கப்புறம் டார்டாய்ஸ் ராக் ஹில், இது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கேன். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ராமக்கல் மேட்ல இருக்கிற குரவன்குருத்தி ஹில்ஸ் வந்து கேரளாக்குள்ள இருக்கிறதுங்க. அது டார்டாய்ஸ் ஹில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மலை மேலேயே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஏரியா. அவ்வளவு பக்கத்துல இருக்கும். மலை மேல கூட நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டரு. ஸோ இங்க பாருங்க, நம்ம போற வழி எல்லாமே வந்து செம்ம வைபா இருக்கு பாருங்க. இடுக்கி மாவட்டம் வந்து ஃபுல்லா ஹில் ஏரியா, நம்ம வயநாடு மாதிரியே. கீழே மழையே இல்லை, கம்பத்துல சும்மா சாரல் தான் அடிக்குது. மேலே வந்தா சரியான மழை இருக்கு. அடுத்த வாரம் நல்ல மழை பெய்யும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கேன். 27ஆம் தேதிக்கு அப்புறம் இங்க குளச்சல் போயிருக்கீங்களா? குளச்சல் நல்லா இருந்துச்சு. உங்க ஊர்ல எல்லா இடமுமே நல்லா இருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சூப்பர் ஏரியாஸ் எல்லாமே. திருநந்திக்கரை போயிருக்கீங்களா? சிவன் கோவில், வேலிமலை. வெள்ளிமலையா? ஓ, வெள்ளிமலை வேற பொண்ணு இருக்கா? திங்கள் தான் போயிருக்கேன். ஓகே. ஓ, சொல்லியிருக்கீங்க.
இன்னும் சங்குத்துறை பீச், அதுக்கப்புறம் வள்ளி சுனை. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல. அங்க போய் தண்ணி அடிச்சு பாட்டில தான் போடுறாங்க. போயிருந்தப்ப கள்ளக்கடல்னு சொல்லிட்டு உள்ள விடல. கள்ளக்கடல் அலை நிறைய. நான் போயிருந்தப்ப விடல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது போகணும். எங்க ஊர்ல நிறைய பேருக்கு பஸ் ஃபெசிலிட்டி இல்லை bro. அங்க போய் பைக் ரெண்டில் ஏதாவது எடுத்துட்டு தான் சுத்தணும் போல. ஓகே. அங்க எதுவும் தெருவிழா நடக்கிறப்போ செகண்ட் பஸ் எல்லாம் விடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆறு மாசமே இருக்காங்க. என்ன கோவில் இருக்குது? அந்த பேர்ல தான் இருக்கு. அது அந்த கீரிப்பாறை தாண்டி போகணுங்களா? ஓகே. கீரிப்பாறை பஸ்ல போனா கரெக்டா அந்த செக் போஸ்ட் தாண்டி கீரிப்பாறையில இறக்கி விட்டுட்டாங்க. அந்த ரப்பர் ஃபேக்டரி இருக்குதா, அதுக்கப்புறம் விடல. பஸ்ஸும் போகல, அதுக்கப்புறம் போகவே இல்லை. சொந்த வண்டியா? ஓகே.
மக்களே, ஒரு வழியா மலையான வச்சு பேரு நெடுங்கண்டம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயாச்சுங்க. லொகேஷன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு மலை அடிவாரத்துலதான். சரியான மலை, கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சு தாக்குதுங்க இங்க மலை. செம்ம சூப்பரா இருக்கு வைப், மான்சூன் வைப்ஸ் வேற லெவல். ஸோ பசிக்குது, எங்காவது போய் சாப்பிடணும். நம்ம வேற பியூர் வெஜ்ஜா, இங்க பியூர் வெஜ் ஹோட்டல் பாக்குறதே வந்து ரொம்ப அபூர்வமா இருக்கு. தேடி பார்த்துட்டு போய் சாப்பிடலாம். மணி வந்து கிட்டத்தட்ட 1:30. பசிக்குது. காலையில சாப்பிட்டது கம்பத்துல. நம்ம ராமக்கல் மேடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு தூக்குப்பாலம் வழியா நம்ம நெடுங்கண்டமே ரீச் ஆயாச்சு. போய் சாப்பிடலாங்க மக்களே. ஆனா அநியாயங்க கேரளா, எப்படி பெய்யுது பாருங்க, விடவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது. அநியாயத்துக்கு அடிச்சு தாக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, பொய்கையில் ஸ்பைசஸ் மலை ஏரியால, அதனால இங்க விளையிற ஸ்பைசஸ் எல்லாம் நிறைய வித்துட்டு இருக்காங்க. தமிழ்லயே எழுதியிருக்காங்க பாருங்க, பொய்கையில் ஸ்பைசஸ், ஏலக்காய் வியாபாரம், பச்சை ஏலக்காய் எடுக்கப்படுமா, மிளகு, காபி, கிராம்பு எல்லாம். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் எங்கேயுமே பியூர் வெஜ் ஹோட்டலே காணோங்க. பசிக்குது வேற. கேரளா ரெயின்ஸ் பார்க்கறதே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ மழை மேற்கு தொடர்ச்சி மலை மேல பெயரங்காட்டி தான் வந்து நமக்கு கீழே இருக்கிற ஆறுகள் எல்லாம் வந்து கொஞ்சமாவது தண்ணி வருதுங்க. மலையோட மலையா நம்ம கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் போகிற அழகை பார்க்கறதே வந்து பஸ் பிளானிங் பண்றவங்களுக்கு தான் தெரியும். இந்த மலையில பஸ்ஸ பாக்குறதோட சுகம். ஸோ இங்க இருக்கிற பிரைவேட் பஸ்ஸஸ்க்கு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ்க்கு ஒரு கலரு, டவுனுக்குள்ள ஓடுற பஸ்ஸஸ்க்கு ஒரு கலரு, டிஸ்ட்ரிக்ட்குள்ள ஓடுற பஸ்ஸஸ்க்கு ஒரு கலரு. இங்க ஒரு ப்ளூ கலர் பஸ் போகுதா, அங்க ஒரு பிங்க் கலர்ல ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ். கேரளா மக்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த கலர் பஸ் வந்து டிஸ்ட்ரிக்டுக்குள்ள ஓடுற பஸ், எந்த கலர் பஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல ஓடுது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கேரளாக்கு டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களே, நெடுங்கண்டமோட மான்சூன் வைப்ஸ் எப்படி இருக்குங்க? நெடுங்கண்டம்ல முக்கியமான பார்க்க வேண்டிய பிளேசஸ்னு பாத்தீங்கன்னா கைலாசப்பாரா கேவ் டெம்பிள் இருக்கு, கைலாசப்பாரா வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் பத்தினிப்பாரா வியூ பாயிண்ட், கல்லார் டனலு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஆனா இன்னைக்கு அடிச்சு தாக்குற மலையில நம்ம எங்க போய் என்னத்தை பாக்குறதுன்னு தெரியல. 4 மணிக்கு நமக்கு பஸ் கம்பம் போறதுக்கு, மணி வந்து 1:45 ஆகுது. 2 ஹவர் டைம் இருக்கு நமக்கு. இதுல சாப்பிடணும், ஏதாவது பிளேஸ் போய் ஒரு பிளேஸாவது பார்க்கலான்னு பார்த்தா முடியாது போல. பார்ப்போம் மழை நிக்குமான்னு. ஸோ இன்கேஸ் நெடுங்கண்டம் வந்தா உங்களுக்கு மழை காலத்துல இல்லாம இல்லாத பிரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பரா நீங்க கைலாசப்பாரா வியூ பாயிண்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். கல்லார் டனல் பார்க்கலாம், பத்தினிப்பாரா வியூ பாயிண்ட், இதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய இடங்கள்.
ராமக்கல் மேட்டுக்கு அப்புறம். ஓகேவா? மக்களே, நம்ம நெடுங்கண்டத்துல டிஎன்எஸ்டிசி பஸ் இருக்கு பாருங்க. இது வந்து கம்பம் போற டைரக்ட் பஸ்ஸுங்க. ஸோ நெடுங்கண்டம்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குமுளிக்கு, மூணாருக்கு, அடிமாலிக்கு, பூப்பாறை, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்க்கு பஸ்ஸஸ் இருக்குங்க. இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் மேல இருக்கிற நிறைய பிளேசஸ்க்கு இங்க இருந்து பஸ் இருக்கு. தேக்கடிக்கு ஃபுல்லா, தேக்கடி குமுளி பக்கம் தானே. ஸோ இங்கெல்லாம் போறதுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி. கொடை இல்லாம இங்க வெளியே வரவே முடியாது போல, அவ்வளவு மழை பெய்யுது. மக்களே, நெடுங்கண்டம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மார்க்கெட் ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருக்கோங்க. வெஜ் ஹோட்டல், நம்மூர் ஹோட்டல் இங்க ஒன்னு இருக்கு போல, மதுரை ஹோட்டல்னு போட்டிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம் சாப்பாடு இருக்கானே. தலைவா, நம்மூர்காரரே சாப்பாடு போடுங்க. வெஜ் தான் போட்டிருக்காரு, கேட்டு பார்ப்போம். மக்களே, நல்ல வேலையா நம்ம மதுரைக்காரரு கடை காப்பாத்துச்சுங்க. நல்லா திவ்யமா சாப்பிட்டாச்சு. ஒரு ஃபுல் மீல்ஸ் 80 rupees தான். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நம்ம நெடுங்கண்டம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மார்க்கெட் போற வழியில மதுரை ஹோட்டல்னு வச்சிருக்காங்க. நெடுங்கண்டம் பக்கத்துல வந்தீங்கன்னா நம்ம மதுரை அண்ணா கடையில சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கு. இப்போ வாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பலாம். 4 மணிக்கு நமக்கு கம்பத்துக்கு பஸ்ஸு, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் வாங்க நெடுங்கண்டத்தை. மக்களே, நம்ம கம்பம் பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க, டிஎன்எஸ்டிசி பஸ். இது 2:30 மணி பஸ்ஸுங்க. நம்ம அடுத்த பஸ்ல கிளம்ப போறோம் 4 மணி பஸ்ல. இது முண்டக்காயம் அப்படின்னு போட்டிருக்கு. முண்டக்காயம் இங்கெல்லாம் இருக்கு. நம்ம எங்க நார்த் கேரளால அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு பஸ் இங்கிருந்து போகுதா, வேற லெவல். நிறைய ஜீப்ஸ் தாங்க இருக்கு. ஃபுல்லா இந்த மாதிரி சஃபாரி ஜீப்ஸ் தான் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய. மக்களே, நம்ம ராமக்கல் மேட்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னல, இங்க வந்து ஒரு ரொம்ப சீனியர் கம்யூனிஸ்ட் லீடர் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, விஎஸ் அச்சுதானந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்காக வந்து கண்ணீரஞ்சலி மீட்டிங் எல்லாம் நடத்துறாங்க. ஸோ அதுக்காக நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. மக்களே, நம்ம
கம்யூனிஸ்ட் லீடர் விஎஸ் அச்சுதானந்தன் அவர்களோட மறைவுக்கு அஞ்சலி செலுத்துற மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 101 years வாழ்ந்திருக்காரு அவரு. கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆகப்பெரும் லீடர் கேரளால. மக்களே, நாம் இப்போ நெடுங்கண்டம்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேசஸ்ல இருக்கோம். இதுதான் வந்து செயின்ட் செபாஸ்டியன்ஸ் சர்ச்சுங்க. இந்த ஸ்ட்ரீட் பேரே வந்து சர்ச் ஸ்ட்ரீட் தான். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா சர்ச்சு. வாவ், செயின்ட் செபாஸ்டியன்ஸ் சர்ச். இது ஒரு பிலிகிரிமேஜ் சைட் கூடங்க. நம்ம கேரளா மான்சூன் மாதிரி அநியாயத்துக்கு மழை பெய்யற சீசன் வந்து வேற எங்கேயுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஒரு 3-4 ஹவரா பெய்து 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 பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க, சலிக்காம பெய்யுது. இது நம்ம செபாஸ்டியன் சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற கிராஸ் ரோடு மேல இங்க இருக்கு பாருங்க. இதுதான் டைரக்ட் ஃப்ரண்ட் வியூ. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல சர்ச்சு. இது ஒரு பிலிகிரிமேஜ் சென்டருங்க. மக்களே, கேரளா மளிகை கடைகள் பாத்தீங்களா, ஒரே தேங்காயா இருக்குங்க. ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ். தேங்காய் இல்லாம கேரளாக்காரங்கனால இருக்கவே முடியாது. நம்ம கோயம்புத்தூர்காரங்களும் அப்படிதான், கோயம்புத்தூர் கன்னியாகுமரிக்காரங்களும். கோகனட் இஸ் த டே, நேஷனல் ஃபுட். மக்களே, செபாஸ்டியன் சர்ச் பார்த்துட்டோம். ஒரு டிப்பிக்கல் கேரளத்து சிவன் கோவில் எப்படி இருக்கு பாருங்க. இங்கேயும் வந்து நாராயணகுருவோட சிலைதான் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. சாமியோட சாமியா சேர்த்து குருவோட வழிபாடும் பண்றாங்க பாருங்க. மக்களே, நம்ம செபாஸ்டியன் சர்ச்சோட இன்னொரு குருசடி இருக்கு பாருங்க. அங்கங்க இந்த மாதிரி கியூட் கியூட்டா வச்சிருக்காங்க. நல்லா இருக்குல்ல. ஆட்டோ இல்லாத இடமே இல்ல போல. திடீர்னு தட 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 தடன்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். பார்த்தா நம்ம ஆட்டோவா இருக்கும். மக்களே, ஒரு டிப்பிக்கல் ஹில் ஸ்டேஷனோட வியூ எப்படி இருக்கு பாருங்க. கேரளால இடுக்கி டிஸ்ட்ரிக்டோட டவுன்ஸ் எல்லாம் வந்து மலைகளுக்குள்ள தாங்க இருக்கு. வீடுகள், கமர்ஷியல் பிளேசஸ் எல்லாமே இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்கும். வேற லெவலா. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் மேல அப்பர் ஹில் சைடு போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. அடைமழை விடாது பெய்து கொண்டிருக்கிறது. இவங்க கார் வாஷ் பண்ண தேவையில்லைங்க. பொழுதுனைக்கு மழை பெஞ்சு கிளீன் ஆக்கி விட்டுருது வெஹிக்கிள்ஸ் எல்லாம். மக்களே, டவுன்ல இருந்து ஒரு 100 meters வெளியே வந்தாவே இந்த மாதிரி ஹில்ஸ் ஆரம்பிச்சிருங்க. ஃபுல்லா வந்து நம்ம ஸ்பைசஸ் தோட்டங்கள் தான். ஏலக்காய், குருமிளகு, இந்த மாதிரி எஸ்டேட்ஸ் தான் நிறைய இருக்குங்க ஃபுல்லா. சரி வாங்க, நம்ம பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போவோம். இன்னும் 1/2 hour தான் இருக்கு நமக்கு கம்பம் போறதுக்கு. இங்க பாருங்க, மேகங்கள் தவழ்ந்துட்டு எப்படி இருக்குன்னு. நெடுங்கண்டம் சுத்தியும் மலைங்க. நடுவில் இருக்கிற வேலையில தான் வந்து நம்ம நெடுங்கண்டம் டவுன். நெடுங்கண்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே ஏலா சீடுன்னு ஒன்று இருக்குங்க. ஸ்பைசஸ், சாக்லேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் விற்கிற ஷாப்.
நிறைய கர்டமம் டீலர்ஸ் இருக்காங்க, ஏலக்காய் வியாபாரிகள். நிறைய விலை இதுல, அதை மார்க்கெட்டிங் பண்ணோம்ல, அதுக்கு நிறைய வியாபாரிகளோட ஒரு கூட்டமைப்பு இருக்கும் போல. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, நெடுங்கண்டம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மெல்கோ காஃபின்னு ஒரு கஃபே இருக்குங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஃப்ரண்ட்ல ஒரு சைக்கிள் எல்லாம் வச்சு நல்லா பிராண்டிங் பண்ணிருக்காங்கல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் நாம ஓரளவுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஏரியா எல்லாம் சுத்தி பார்த்தாச்சுங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல நெடுங்கண்டம் டவுனு. கோட்டயம் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹில்ஸ் மேல இருக்கிற ஏரியாஸ் தாங்க. நம்ம வயநாடு மாதிரியே, நார்த் கர்நாடகால வயநாடு, நார்த் கேரளால, சவுத் கேரளால இடுக்கி டிஸ்ட்ரிக்ட். ஸோ மக்களே, நம்ம நெடுங்கண்டம் டவுனை நல்லா சுற்றி பார்த்தாச்சு. மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்தாச்சுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிப்பிக்கல் கேரளாவோட இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெடுங்கண்டம்ல இருந்து தேனி வரைக்கும் போகிற டிராவல் வாக் தான் போட போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் நெடுங்கண்டம்ங்க. See you.